இயற்கை வளங்களான கனிமங்கள், நீர் மற்றும் நிலங்களை ஆய்வு செய்வதுடன் புவி மண்டலத்தின் பரிணாம வளர்ச்சிகளை புரிந்து கொண்டு மனிதர்களின் வாழ்க்கை முறைக்கு மகத்தான பங்களிப்பை வழங்குவதில் புவியியலாளர்கள் முதன்மை வகிக்கின்றனர். அவர்களின் பங்களிப்பை போற்றும் விதமாக 1966ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் உலக புவியியலாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. பூமியின் ரகசியங்களை ஆராய்ந்து இயற்கை அற்புதங்களை தெளிவுபடுத்தும் புவியியலாளர்கள் தொடர்பான சிறப்பு செய்தி தொடர்ந்து இடம்பெறுகின்றது. மனிதனுக்கும் இயற்கை வளங்களுக்கும் இடையிலான தொடர்புகள், காலநிலை, தாவரங்கள், விலங்குகள், அதன் சூழல்கள் மற்றும் தாக்கங்களை இணைக்கும் புவி குறித்த ஆய்வுகளே புவியியலாளர்களின் உலகமாகின்றது. மருத்துவம், விஞ்ஞானம், சட்டம், ஆசிரியர் போன்ற துறைகளுக்கு மத்தியில் பூமியின் மாற்றங்கள், கடல் புவியியல், இயற்கை பேரழிவுகள் போன்ற ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் புவியியல் துறையை மாணவர்கள் தேர்வு செய்வது மிகவும் அரிதாகவே உள்ளது. எனினும் மலேசியாவை பொறுத்தவரை புவியியல் கல்வி மிகவும் அவசியம் என்று வலியுறுத்துகின்றார் மலேசிய திரங்கானு பல்கலைக்கழகத்தில் கடல்சார் புவியியல் அறிவியல் துறையில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்திருக்கும் மாணவி பிரியங்கா பழனிவேலு. மலேசியாவில் புவியியல் ஒரு அவசியமான துறையாக உள்ளது. ஏனெனில் இது இயற்கை பேரழிவுகளை புரிந்து கொள்வதற்கும் வளங்களை மேலாண்மை செய்வதற்கு உதவுகிறது. சமீபத்தில் நிலத்தடி குழியிழிவுகள், அதாவது சிங்கோல் மற்றும் நிலநடுக்கங்கள் போன்ற சம்பவங்கள் நாட்டில் நிகழ்ந்துள்ளன. இது மண்ணின் இயல்பு, நிலச்சரிவு அபாயங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆய்வு செய்வதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. மலேசியா எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களால் செழிப்பான நாடு என்பதால் புவியியல் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இத்துறையில் பட்டப்படிப்பை மேற்கொள்வதன் மூலம் வேலை வாய்ப்புகளை பெறுவதில் சிக்கலை எதிர்கொள்வதாக நினைத்திருக்கும் மாணவர்களுக்கு அதன் வேலை வாய்ப்புகள் குறித்து பிரியங்கா இவ்வாறு விளக்கினார். உதாரணத்திற்கு பெட்ரோலியம் ஜியாலஜிஸ்ட் எண்ணெய் எரிவாயு தேடுதல் மற்றும் உற்பத்தியில் பணியாற்ற, என்ஜினியரிங் ஜியாலஜிஸ்ட் கட்டிட பணிகளுக்கான நில தரத்தை ஆய்வு செய்ய, என்வாரன்மெண்டல் ஜியாலஜிஸ்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்களை மேலாண்மை செய்ய உதவுகின்றனர். அது மட்டுமின்றி ஜியோபிசிசிஸ்ட் பூமியின் இயக்கங்களை ஆராய, ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் நிலத்தடி நீரை ஆய்வு செய்ய, பலியாந்தோலாஜிஸ்ட் புதை படிவங்களை ஆராய, ஜியோகெமிஸ்ட் பாறைகள் மற்றும் கனிமங்களின் வேதியியல் அம்சங்களை பகுப்பாய்வு செய்யும். அதோடு புவியியல் தொடர்புடைய துறைகள் எதிர்காலத்தில் நாட்டிற்கு அதிகம் தேவைப்படும் என்பதால் மாணவர்களும் பெற்றோர்களும் அத்துறை குறித்து நன்கறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரியங்கா வலியுறுத்தினார். ஆனால் சுற்றுச்சூழல் மாற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், வள மேலாண்மை ஆகியவை இப்பொழுது ஒரு முக்கியமானவை. புவியியல் உள்ளிட்ட தொடர்புடைய துறைகள் எதிர்காலத்தில் அதிக தேவைப்பட உள்ளன. எனவே மாணவர்களும் பெற்றோர்களும் புதிய துறைகளை விரிவாக ஆராய்ந்து இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதனிடையே புவியியல் துறை குறித்த விழிப்புணர்வு இன்றைய பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் எவ்வாறு உள்ளது என்பது குறித்த கருத்தையும் நம்ம செய்திகள் கேட்டறிந்தது. ஜியாலஜி கோர்ஸ் நிறைய யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா நாங்கள் யூபியூவில் அப்ளை பண்ணுறப்பவே ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் ஜியாலஜி இருந்தது. அது படிக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சா கேட்டாக்கா, எனக்கு வேறு துறையில் ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால ஜியாலஜி மேலே எனக்கு அவ்வளோவா ஆர்வம் இல்லை. நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல. ஏன்னா சமுதாயத்தில் போதுமான அளவுக்கு இதுக்கான எக்ஸ்போஜர் இல்லை. அண்ட் யூஎம்எஸில் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் எர்த் சயின்ஸ் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்காங்களோ அவங்க இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி படிக்கலாம். அண்ட் பர்சனலி ஐ டூ பிலீவ் தட் இந்த ஃபீல்டில் ஒரு கிரேட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இன் ஃபியூச்சர் சொல்லிட்டு. இதுபோன்ற துறைகளை இந்திய மாணவர்கள் தேர்வு செய்து படிக்கும் போது வரும் காலத்தில் வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு இதில் பிரகாசமாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். பூமியையும் அதனை ஆய்வு செய்யும் புவியியலாளர்களையும் ஊக்குவிப்பதோடு புவி சார்ந்து தகவல் அறிந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்நாள் அனுசரிக்கப்படுகின்றது.